நன்றி சொல்கிறோம். இந்த ஜனங்கள் உபவாசம் பண்ணி இந்த காலை நேரத்திலும் நம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கிறது நம்முடைய கண்கள் காண்கிறது. நம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. இந்த நாளிலும் நீ அவர்களுக்கு தகப்பனே எந்த வார்த்தையை அனுப்பினோ அதை மாத்திரம் பேசி கடந்து போக நாம் வந்திருக்கிறோம். அவர்கள் வீடு திரும்பும் பொழுது அவர்கள் மன ஆறுதலோடு போக வேண்டும். பரிசுத்தாவே அதை செய்து முடிக்க வேண்டும் என நான் தொடங்குகிறேன். என் அபிஷேகம் கேட்கிறவர்களை ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். தயவு செய்து இந்த எக்கோ வண்டி பாட்டுங்க. எக்கோ தேவையில்லை, இது ஸ்டூடியோ இல்லை. எக்கோவில் தனியாக ட்ரிப்பில் போடுங்க. பேச பிரைட் இந்த மானிட்டர் தயவு செய்து ஓகே. ஃபுல்லாக பேச குறைச்சி எக்கோ பண்ணலாம். என்ன உங்களுக்கு கேட்கறதுக்காக ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. மனம் பதறுகிறவர்களை கர்த்தர் பார்த்து இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள். உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேனோ நான் ஆசீர்வதிக்கப்படவில்லையோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிறவர்கள், ஆசீர்வாதம் என்றால் என்னென்று அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமலும் இல்லாவிட்டால் அதை பெற்றவர்கள் அதை அனுபவிக்காமலும் அவருடைய வாழ்க்கை இப்படியா இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து பதறாதீர்கள் என்று. சில வேளை இப்பொழுது நீங்கள் கடந்து போற இந்த நாட்கள் உங்களை பதற செய்து கொண்டிருக்கலாம், கலங்க செய்து கொண்டிருக்கலாம். மனம் பதறி காரியங்களை செய்ய முடியாதபடி, உங்களுடைய சொந்த வேலைகளை செய்ய முடியாதபடி, எல்லாவற்றாலும் உங்கள் பிள்ளைகள் பாடசாலைக்கு போய்கின்றனர் சொன்னால் பாடங்களை சரியாக கன்சன்ட்ரேட் பண்ணி கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலைமை. சொந்தமாய் தொழில் செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த தொழிலிலே முழு கவனம் செலுத்தாமல், ஒரு வேலையை ஒழுங்காய் செய்து முடிக்காமல், ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்கிற, எதை முதல் செய்ய வேண்டும், எதை முதல் முடிக்க வேண்டும், எதை கடைசியாய் செய்ய வேண்டும் என்று ஒரு நோக்கமே இல்லாமல் நினைவுகளிலும் பதற்றமான சூழ்நிலைகள். சிறு பிள்ளையிலிருந்து வாலிப பிள்ளை வரை, தாய் தகப்பன்மார் வரை பலவிதமான பதற்றமான குடும்ப சூழ்நிலைகள். பல வருஷங்களாக எப்படியாக ஒரு தொடர்ச்சியான கவலை நிறைந்த யோசனையோடு, இதுக்கு முடிவில்லையா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா, இதுக்கு கர்த்தருடைய பதில் என்ன, கர்த்தருக்கு என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் தருவாரா என்று நீங்கள் இந்த காலை வெள்ளை இயக்கத்தோடு வந்திருக்கலாம். உங்களுடைய பதட்டம் உங்களுக்குள்ளே இருக்கலாம், மற்றவர்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம். சில வேளைகளில் மற்றவர்கள் பார்க்கக்கூடிய விதத்திலும், மற்றவர்கள் அதை பார்த்து உங்களை ஏளனம் செய்யக்கூடிய நிலைமையிலும் இருக்கலாம். இதனாலும் அந்த கவலையிலும் நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுடைய பரிதாப நிலைமையே
இப்பொழுது அதனால் வெட்கத்தினாலும் நீங்கள் கலங்கி இருக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பதறாதிருங்கள், பயப்படாதிருங்கள். உங்களோட சூழ்நிலை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பயமா தான் இருக்கு. இப்பதான் படித்து முடித்து விட்டேன், இல்லாவிட்டால் இப்பதான் தொழில் ஏதாவது தொடங்கி இருக்கிறேன், இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பமே இப்பதான் இருக்கிறது. ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே இப்படியே இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைக்குள்ளே போகிறவர்களுக்கும் பல பதட்டம் இருக்கிறது. என் வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய பாடசாலை வாழ்க்கை, என் தொழிலுக்குரிய அடுத்த முன்னேற்றத்துக்கான பலவித காரியங்கள், இவைகளும் உங்களுக்கு அழுத்தங்களாய் இருக்கும். இன்றைக்கு அநேகரை ஆளுகை செலுகிறது என்ன? பயம். ஒரு காரியத்தை தைரியமாய் துணிகரமாக செய்து முடிக்காதபடி பயம் ஆளுகை செய்யும் பொழுது அந்த பதட்டம் பெறுகிறது. பயம் எங்களை விட்டு விலகினால் பதட்டமும் அதோடு போய் சேர்ந்து ஓடிவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. பயத்திலிருந்து விடுதலை பெறும் பொழுதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கான பலனும் அதோடு இருக்கும். நாம் பயந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் கலங்கித்தான் இருப்போம், பதறித்தான் இருப்போம். நாம் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு வார்த்தையை கவனித்தேன். அதை நான் பின்பு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இப்பொழுது ஞாபகத்துக்கு வருகிறது. ஒருவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை நான் இந்த காலை வேளையிலே, இந்த ஆராதனையிலே நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நான் பார்த்தேன் வேதத்திலிருந்து. அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் தன்னை இப்படியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அப்படி தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, நாம் இயற்கையாகவே தமிழர்களுடைய சுபாவத்தில் ஒரு பகுதி மற்றவர்களுக்காக ஜெபிப்பது. மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மற்றவர்கள் குணமாக வேண்டும், மற்றவர்கள் விடுதலை பெற வேண்டும், மற்றவர்கள் நன்றாய் இருக்க வேண்டும். நல்லது. எத்தனை பேர் தான் இவ்வளவு காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி முடித்தாலும் தனக்காக அந்த இவ்வளவு காரியங்களை மற்றவர்களுக்காக ஜெபிச்ச ஜெபத்தை தனக்காக ஜெபித்தவர்கள் ஆரண்டு கற்றல் குறைவாகத்தான் இருக்கும். தங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் குறைவு. அப்படித்தானே? எங்களுக்காக, எனக்காக ஜெபிக்க வேண்டும். என் தனிப்பட்ட வாழ்க்கை, என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய பரிசுத்தத்துக்காய், நான் பெற்ற கிருபைகள் பெருக, என் வாழ்க்கைக்காய் எனக்காக தனியாக ஜெபிக்க வேண்டும். ஆட்டத்தில் போய் அந்த ஜெபங்களை ஏறெடுக்காமல் வேறு யாருக்கோ ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நன்றாக. ஓகே, நீங்களும் ஆசீர்வாதமாக தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களை விட அவர்கள் நன்றாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன, நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்க இல்லை, மற்றவர்களுக்காக ஜெபித்தீர்கள், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அவ்வளோ. அப்போ என்ன செய்ய போறீங்க? இனிவரும் நாட்களில் நீங்கள் உங்களுக்காக நேரம் எடுத்து ஜெபிக்க வேண்டும், உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக. இதை ஒருவர் நன்றாக செய்தால் கர்த்தர் உடனே ஜெபத்தை கேட்டார். ஜெபம் கேட்கப்படுவது உண்மையாக அருமையான ஒரு விஷயம். அதை விட சந்தோஷமான காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஜெபங்கள் தேவ சமூகத்திலே போய் அதுக்கு பதில் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற வேண்டும். அன்பானவர்களே, பாருங்கள், யாபேஸ் என்றவர் ஜெபம் பண்ணினார். அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது
ஆசீர்வாதத்துக்கான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கிறது. அருமையாக ஒவ்வொரு நாளும் வேதத்தை திறந்து வாசனத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவனிடத்திலே சொல்லி ஜெபிக்கிற வார்த்தைகள் இங்கே இருக்கிறது. பாருங்கள், அவர் ஜெபம் பண்ணினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. அவன் ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தராகிய தேவன் என்ன பதில் கொடுத்தார். சரியாய், குறிப்பாய், தவறாமல், ஒழுங்காக ஆண்டவரிடத்துல போய் கேட்டார். இப்போ நாங்கள் ஒரு இடத்துல வந்து இருக்கும் பொழுது அவர்கள் வந்து எங்களிடத்துல கேட்கிறார்கள், உங்களுக்கு என்ன வேணும்? என்ன நான் கேட்கிறேன், எனக்கு பச்சை தண்ணி தான் வேணும். என்ன உணவு தர? பச்சை தண்ணி தான் உணவு தர. கேட்டது கிடைக்குதா இல்லையா? சரியாக, குறிப்பாக நாங்கள் கருத்தாய் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த வசனத்தை நீங்கள் பல முறை கேட்டிருக்கலாம். கேட்டுட்டு மறந்துட்டு வேறு காரியங்களை அதிகமாக நீங்கள் கன்சன்ட்ரேட் பண்ணிருக்கலாம். ஆனால் இன்று நீங்கள் காலை வேளையிலே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து மனம் பதறி வந்திருந்தால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, பயப்படாதீர்கள், கேளுங்கள். உங்களுக்கு வார்த்தையின்படியே அவர் காண்பிக்கிறார். என்ன? நீங்கள் கேளுங்கள், தொடர்ந்து கொள்ளுங்கள். ஸ்ட்ராங்கா இருங்க, தைரியமா இருங்க, நல்லா நினைந்திருங்க, உற்சாகமா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுடைய ஆண்டவர் பெரிய ஆண்டவர். உங்களுடைய ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் படைத்தவர். எல்லாம் நீங்க பார்க்கிறது, நீங்க பார்க்காத எல்லாம் அவர் தான் உண்டு பண்ணினவர். வேதம் சொல்றது அவர் சொல்ல ஆகும், அவர் கண்டு நிற்கும் என்று நாம் சொல்லி சொல்லி ஆராதித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை அப்படியே நிற்குது. என்ன? ஒரு ஆசையும் இல்லை, மூவ் பண்ணல, அப்படியே இருக்கிறோம். ஏன் என்று கேட்கிறோம், கேட்கவில்லை. ஆண்டவரிடத்துல போய் சரியா கேட்க வேணும். நீங்க கேட்கும் பொழுது உங்களுடைய அப்பா, உங்களுடைய தகப்பான் உங்களுக்கு விரும்பினதை தருவார். ஆமென். அப்ப நீங்கள் அதிகமாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் சொல்ல இந்த விஷயத்துல கொஞ்சம் சுயநலமா இருக்கணும். இந்த விஷயத்துல அப்பாட்ட, ஏன்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நாம் சந்தோஷமாய் இந்த ரட்சிப்பை அனுபவிக்கும் பொழுதுதான் நம்மை சுற்றில இருக்கிறவர்களுக்கு சொல்லாமலே அவர்கள் ரட்சிக்கப்படக்கூடிய சாட்சியின் வாழ்க்கையை அவர்கள் காண்பார்கள். அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்தே, அதான் சாட்சி, பார்த்தே என்னால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. பலவிதமான சாபங்களிலே இருக்கிறார்கள், பலவித கட்டுக்களிலே இருக்கிறார்கள், பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். உங்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாஸ்டர் சொன்னார், முகத்தை பார்க்கும் பொழுது பிரகாசமாயிரு. எவ்வளவு துக்கம் இருக்கலாம், எவ்வளவு கஷ்டம் இருக்கலாம், எவ்வளவு போராட்டங்கள் இருக்கலாம், சவால்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் இந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது, இந்த மகனை பார்க்கும் பொழுது அவர்கள் முகத்திலே ஒரு பிரகாசம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஒளி அவர்கள் முகத்திலே இருக்கிறது. அவருடைய பிரகாசத்தை அவர்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் நான் உங்களுக்கு அதிகமாக சொல்லுவேன், பதறாதிருங்கள், பயப்படாதிருங்கள், திடர் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும். சில நீங்கள் நீதி, எனக்கு பெரிய வேதனை இருந்தது இந்த தேசத்துல நீதி என்ற ஒரு காரியம் என்று வரும்பொழுது, ஒரு நீதி என்று ஒரு வழக்கு, ஒரு விசாரணை என்று சொன்னால் பாஸ்டர்கள் சொன்னார்கள், அடுத்த தலைமுறை வரையும் அது போகும். அதுவரையும் அவர்கள் அதற்கான காரியங்களை, வழக்குகளை வைத்துக் கொண்டே போக வேண்டும். இந்த காரியங்கள்லாம் கர்த்தர் முறிக்க வேண்டும். ஜெர்மன் தேசத்திலெல்லாம் சில மாதங்கள் எந்த பெரிய வழக்காக இருந்தாலும் வருஷமா போனதான் கேள்விப்படவே முடியாது. அவ்வளவு குயிக்காக செய்வார்கள். சட்டங்கள் எல்லாம் இருக்குது. நாம் அதுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். என்ன? நீதித்துறையில நீதி செய்ய கர்த்தர் பெற வேண்டும். அல்லேலூயா. நான் இந்த வழக்கு போட்டு விட்டேன், இல்லாவிட்டால் அவர்கள் எந்த வழக்கு போட்டு விட்டார்கள், என்ன செய்வதென்று பயப்படாதபடி கர்த்தர் மாற்றுவார். ஒரு மனிதனுக்காக, ஒரு மனுஷிக்காக கர்த்தர் வழக்காடுவார். அல்லேலூயா.
தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். எத்தனையோ சாட்சிகளை நான் சொல்ல முடியும். சட்டத்தை அரசாங்கத்தையும் மாற்றுற வல்லமை ஒரு தனி ஜெபத்திலே ஒரு மனுஷனுடைய உத்தமத்திலே இருக்கிறது. கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நாம் மன உத்தமமாய், நாம் தேவனுக்கு பிரியமாய், பரிசுத்தமாய் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் செய்து வாடும் பொழுது நமக்கு அவர் நீதி செய்வார். நமக்கு நீதி என்று நாம் சொல்லலாம். இந்த அரசாங்கம் நீதி தரவில்லை. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள் வாழ்க்கையிலே, எங்களுடைய காரியங்களிலே நீதியாய் நடக்கவில்லை. அவர்கள் அதுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, எனக்கு நீதி கிடைக்கவில்லை, எனக்கு சட்டம், நீதி, ஒழுங்கு எந்த விதத்திலும் உதவி இல்லை, ஆதரவில்லை என்று நாங்கள் சில வேளை வந்திருக்கலாம். இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு காரியம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் தேவன் உங்களுக்கு நீதி செய்ய, நியாயம் செய்ய, உங்களுடைய பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எவைகளாக இருந்தாலும் அதில் உதவி செய்ய கடந்து வருகிறார். அல்லேலூயா. அவரை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அவருடைய கரத்திலே இந்த காரியங்களை கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்கிறது இல்லை. நாம் தான் எல்லாத்தையும் செய்யணும். சில குறிப்பிட்ட காரியங்களுக்கு தான் ஆண்டவர், மிச்சதெல்லாம் யார் செய்யணும்? நான். ஓகே, இல்லை, எல்லாவற்றுக்கும் அவர்தான், எந்த காரியத்துக்கும் அவர்தான் என்று நீங்கள் அவர்களிடத்திலே மன மகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தரிடத்திலே நீங்கள் சந்தோஷமாய் அவர்கிட்ட கொடுத்துட்டு மன மகிழ்ச்சி வந்துடும். அவர் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் பார்த்து கொள்வார்கள். அப்பொழுதுதான் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் என்ன செய்வார்? எங்களுக்கு அருள் செய்வார். எத்தனை முறைதான் நாங்கள் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணியிருப்போம் இல்லையோ? என்றாலும் எந்த காரியமாக இருந்தாலும், எங்களுடைய வழக்குகள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய எல்லா காரியங்களுக்காகவும் அவரிடத்திலே நாங்கள் போய் சொல்லிவிட்டால் எங்கள் பாரம் நீங்கிவிடும். எங்கள் பாரங்களை அவர் மேலே வைத்து விட வேண்டும். பழக வேண்டும். வைத்து நாங்களே கொண்டு வந்து நாங்களே கொண்டு போகக்கூடாது. அதே இல்லை, வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறேன் என்று கொடுத்து திரும்பும் பொழுது நாங்கள் மனமகிழ்ச்சியோடு திரும்ப வேண்டும். அவர் உங்களுக்கு பதில் அளிக்கவும் வருவாரங்களில் வரலாம் என்று போனே கவனிச்சு பாருங்க. பைபிள் உங்களுக்கு உதவி செய்ய பதிலளிக்க அவர் வருவாராம். இப்போ நாங்கள் யாராவது வருவாருன்னு பார்த்தா வர மாட்டேன். அப்புறம் ஒரு டெலிஃபோன் பெறும், சாரியா இன்றைக்கு நேரம் இல்லை, இல்லாட்டி ஏதாவது ஒரு காரியம் நாளைக்கு போகும், ஃபைல் பெண்டிங், நடக்கலாம், நடக்காமல் விடலாம், எப்படியும் போய் கொண்டோம், ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. அவர் பதில் அளிக்க உங்களுக்கு உதவி செய்ய வருவார். அவர் சொல்லுகிறார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அவர் வந்து என்ன செய்வார்? தன்னோடு சேர்த்துக் கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, நாம் கர்த்தரோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையான வாழ்க்கை. ஆமென். அது நம்முடைய தனிப்பட்ட யார் ஒரு ஆள் சொல்லி இல்லை சொன்னாலும் சரி, நாம் உணர்ந்து இந்த வார்த்தையை, இப்போ இந்த எழுதியிருக்கிற வார்த்தையை உணர வேண்டும். அது எனக்கு அந்த உணரும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே ஆண்டவர் வருவார். அங்கேதான் ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. இல்லாவிட்டால் சில சொல்ல இது பக்கத்தில் இருக்கிறாளுக்கோ என்ன இல்லாடி எனக்கு பின்னால் எப்படி ஆனால் ஒரு பிரச்சனை ஆளுக்கோ இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் இந்த வார்த்தையில் பதில் இருக்கிறது. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் எந்த விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். ஆமென். சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம். வசனத்தை தயவு செய்து யாராவது வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். கன்னியா பட்டணத்தார்
கன்னியா கிராமத்தார். கிராமம் தான் இது, வில்லேஜ். கன்னியா கிராமத்தார் என்ன செய்வார்களாம்? மனோவாஞ்சியாய். நாங்கள் கேட்காத பிரசங்கமா, நாங்கள் பார்க்காத பாஸ்டரா, நாங்கள் காணாத அற்புதமா, நாங்கள் அறியாத தீர்க்கதரிசனங்களா என்று அப்படித்தான். அதை விட மேலான ஒரு காரியம் பிளஸ் நான் எழுதி கொண்டு வந்தேன், நற்குணசாலிகளாக இருந்தார். ஹல்லேலூயா. நல்ல குணம் உள்ளவர்கள். எதனால் இந்த நல்ல குணம் வந்தது? அவர்கள் வசனத்தை விருப்பமாய் ஆசையாய் 30-300 வசனத்தை கேட்டா அவனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை நான் ஸ்டாப். வெளியில போய்க்க அது என்னவா, அது அப்படியே போய் விடுவார்கள். மனோவாஞ்சி அவர்களால் எதை கன்சென்ட்ரேட் பண்றது, எதை குறித்து கவனம் வைக்கிறது? நல்ல நித்திரை தான் வேறு. டூ மச், சும்மாவே நித்திரை வரும். என்ன சிலருக்கு சேர்ச்சு தான் நித்திரையே வரும். அவர்கள் நித்திரை அந்த பாட்டிலே மற்றவர்கள் தாளாட்டப்படுவார்கள். அவர்களுக்கு ஒரு இடத்துல நித்திரை வராது, கன நித்திரை ஆவி. அவர்களுக்கு ஆராதனைக்கு வந்தவுடன் நித்திரை கொண்டார்கள் என்றால் ஆமேன்னு சொல்லி தட்டி எழுப்பி கொட்டி கொண்டு போவோம். நல்ல பிரைஸ் வரும். ஆராதனைக்கு வந்தாலே எனக்கு நித்திரை தான், நிம்மதி. ஆலயத்தில் நிம்மதி எப்படி இருக்கு அவனோட வாழ்க்கை. அப்புறம் ஆசீர்வாதத்தை கேட்டால் அவர்களிடத்துல நோ, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. ஏன்னா நித்திரையிலே போயிட்டு வாழ்க்கை பூரா. அவர்கள் எப்படி மனோவாஞ்சியே இருப்பார்கள், எப்படி அவர்கள் கேட்கவே முடியாது. A to Z நித்திரை. அதை அனுமதிக்க கூடாது. கொஞ்ச நேரம் தான் நான் பேசுறதே, பாசன 20-30 நிமிஷம் தான் நான் பேசுறேன். அதுல உங்களுக்கு தேவையானதை தான் நான் பேசுவேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் கிறிஸ்துவுக்குள். நீங்கள் மனோவாஞ்சியை தயவு செய்து வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனத்தை, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லுங்க என்று ஒரு ஆராய்ச்சி வேற என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். 20 வசனத்தை நான் பேசினேன், எதை நீங்க ஆராய்ப்பீங்க? முடியாது. அதுக்காக தான் 2 வசனம் பேசுறேன். 2 வசனம் உங்களுக்கு லேசு. இன்றைக்கு நீங்கள் போய் இந்த 2 வசனத்தை நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 35வது அதிகாரத்தையும் அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தையும் திருப்பினால் ஷார்ட், வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட், இனிமையான வார்த்தைகள் உங்களுக்காக, உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக நான் பேசுகிறேன் கர்த்தருடைய வார்த்தை. அதனால நீங்கள் வார்த்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் கதைக்கிற கதையே இல்லை, கதா கால ஜெபம் இல்லை. இந்த வார்த்தையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தயவு செய்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கன்னியாவோட கன்னியா கிராம மக்கள் அடுத்த முறை வரும் பொழுது நாம் கேள்விப்படுவோம் எப்படி நற்குணசாலிகளாக இருக்கிறார்கள், இருப்பார்கள், இருந்தார்கள் என்று சரித்திரம் சொல்லும். அல்லேலூயா. எப்ப வார்த்தையை நீங்கள் எப்படி மனோவாஞ்சியாய், விருப்பமாய், ஆசையாய், அன்பாய், பட்சமாய் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆராய்ந்து பார்க்கிற எல்லாரும் நிறைய டீச்சர், நிறைய வாத்தியார் இருக்கிறவன் அப்பா இல்லையா? அப்பா இல்லாமல் வாத்தியார் வச்சு என்ன செய்யறது? பிள்ளைகள் கஷ்டப்படுவீங்க. என்ன உங்களுக்கு நிறைய வாத்தியார் இருந்தால் எப்படி நல்ல படிப்புல அறிவில தேறி இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அப்பா இல்லையே. அப்பா இல்லாத கூட எப்படி இருக்கும்? சந்தோஷம் இல்லை. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம் என்று ஃபாதர் பாட்டு படிச்சிருக்கிறார், நல்லா உணர்ந்து. அதனால பிரியமானவர்களே, நீங்கள் வார்த்தையை விருப்பமாய் தேவனுடைய வார்த்தையை ஆசையோடு ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தினந்தோறும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நற்குணசாலிகளாய் இருப்பீர்கள். நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் இருப்பீர்கள். வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வீர்கள்.
மன ரம்மியமாய் இருப்பீர்கள். எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நேரத்திலும் உங்களை அசைக்கலாம். உங்களுடைய வேர் நன்றாக ஆலமரம் மாதிரி, அவர்தான் ஆலமரவே, அப்படி ஊன்றி இருக்கும் வார்த்தை. அந்த வார்த்தை உங்களை நடத்தும். வார்த்தையான கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். நடந்து ஜெபிக்கலாமா? என்னோடு சேர்ந்து இந்த காலை வேளையிலும் ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கண்களை மூடி நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். கட்டாயம் உங்களோடு ஆண்டவர் இந்த 2 வார்த்தையிலே ஏதாவது ஒரு காரியத்திலே பேசியிருப்பார். உங்கள் உள்ளத்திலே நீங்கள் கவலையோடு வந்திருக்கலாம், கலக்கத்தோடு வந்திருக்கலாம், இல்லாவிட்டால் பதறித்தான் வந்திருக்கலாம். மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாக வந்திருப்பார். ஆனால் கஷ்டங்கள், மனக்கவலைகள், பதறி இருக்கிறவர்களுடைய நிலைமைகள் வேறு. சந்தோஷமாய் இருக்கிறவர்கள், ஆனந்தமாய் மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் வேறு. இவர்களுக்கு அவருடைய சூழ்நிலை தெரியாது, அவர்களுக்கு இவர்களுடைய சூழ்நிலை தெரியாது. இதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டுள்ள 2 பகுதி மக்களுடைய எல்லா காரியங்களையும் பூரத்தில் இருந்து அறிந்தவர் அவர் என்றால், இப்பொழுது நம் சமீபத்திலே, அல்லேலூயா, நம்முடைய சமீபத்திலே நம்ம கரையில் இருக்கிறோம். உங்கள் அறையிலே அவர் வருகிறார். உங்களுக்காக, உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறபடியினாலே, உங்களை அவர் நேசிக்கிறபடியினாலே. என்றால் இந்த காலை வேளையிலே நீங்கள் உங்கள் வேலையிலே விட்டு விட்டு ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள். என் அப்பா எனக்கு ஏதாவது செய்ய மாட்டார். எவ்வளவு காலம், எவ்வளவு வருஷங்களாக நான் ஜெபிக்கிறேன். எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கவலைகள். இந்த சின்ன கிராமத்திலே எவ்வளவு கஷ்டப்படுகிறேன். அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாமல் தடுமாறுகிறேன், பதறுகிறேன் என்று நீங்கள் வந்திருப்பீர்கள் சொன்னால், அவருடைய கரத்தை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எனக்கு துணை இல்லை, நான் தனியாக தனி மரமாக இருக்கிறேன். என் வாலிப வயதை தாண்டி விட்டேன். எனக்கு திருமணம் இன்னும் என் குடும்பத்தார் பேசவில்லை. எனக்கு ஒரு வாழ்க்கை துணை இல்லை. என்ன செய்வது? என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று நீங்கள் கலங்கி வந்திருக்கலாம். நன்றாய் படித்திருக்கிறேன், ஆனால் படிப்புக்கேற்ற, திறமைக்கேற்ற நல்ல வேலை இல்லை. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று வந்திருக்கலாம். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த மக்களுடைய கண்ணீரை பார்க்கிற தேவன், உடைந்த உள்ளத்தோடு, கவலையோடு, கலக்கத்தோடு, மனம் பதறி இந்த காலை வேளை வந்திருக்கலாம். ஏதாவது என்னோட பேசும், எனக்கு ஆறுதல் தாரும், என்னை திடப்படுத்தும் என்று வந்திருக்கலாம். எல்லா இடத்திலும் நான் என் நீதிக்காக போராடி மனம் சலித்து விட்டது, எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை, எனக்கு நிம்மதி இல்லை என்று வந்திருக்கலாம் தகப்பனே. என்று அவர்களை ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே. உரிய மசங்க தூர கரமாதா ஓலா லஸ்ஸார வதூரியத். அவருடைய மனக்காயங்களை ஆற்றுங்கள், மனம் புண்களை ஆற்றுங்கள். யார் யார் மனவேதனையிலே கவலைப்படுகிறார்களோ, என்னுடைய வாழ்க்கை கண்ணீர் தான் என்று கலங்கி வந்திருக்கிறார்களோ, அவர்களை நீ ஆறுதல் படுத்தும். சகல ஆறுதலின் தேவன் என்றே மக்கு பேரப்பா என்று மன ஆறுதல் அடைவார்களாக. அவர்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடும். உம்மிடத்திலிருந்தே அது அவர்களுக்குள் இறங்கட்டும் அப்பா.
வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கு இல்லையே, எல்லாம் சாபமா இருக்கிறது போல இருக்கிறது. எதை ஆரம்பித்தாலும் முடிவு ஆசீர்வாதம் இல்லை, இழப்புகள். அப்படி கலங்கி வந்திருக்கலாம். எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு வேலை செய்து உழைத்தாலும் அதற்கான பலன் என் கைகள் இல்லாமல் போய்விடுகிறதே, செலவழிந்து போகிறதே, ஆசீர்வாதம் இல்லை என்று வந்திருக்கலாம். தகப்பனே, அவர்கள் எதிர்பார்க்கிற, அவர்கள் பிரயாசப்படுவதற்கான அந்த பிரயாசங்களின் பலன்கள் அவர்களுக்குள்ளே அது தங்கி இருக்க வேண்டும். அவர்கள் அதை அனுபவிக்க வேண்டும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். வேலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் வேலை கிடைக்குமா, நல்ல வேலை கிடைக்குமா, இப்பொழுது செய்கிற வேலை சரியில்லை என்று வந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு நல்ல வேலையை கொடுங்கப்பா, நல்ல வேலையை கொடுங்க. அவருடைய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற அந்த வியாபாரத்திலே விருத்தி அடைவார்கள். அவருடைய எல்லைகள் விரிவாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். இந்த காலை வேளையிலே யார் யாருடைய விண்ணப்பங்களை எல்லாம் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நீ ஆசீர்வதியும் என்று யாவேசை போல கேட்கிறார்களோ அவர்களை நீ ஆசீர்வதியும் கர்த்தாவே, ஆசீர்வதியும். அவர்கள் துக்க முகமாய் திரும்பி போகக்கூடாது. வேதனைகள், கவலைகள், கஷ்டங்களோடு, பாரங்கள், கவலைகளோடு போகக்கூடாது. என்று மனம் கலங்கி உடைந்து பதறி வந்திருக்கிறவர்களை கர்த்தர் சந்திப்பீராக, தேற்றுவீராக, திடப்படுத்துவீராக, அவளை உயிர் பீரமாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான சரீரத்தை தேவனுடைய ஆவியானவர் உயிர்ப்பீராக. உர்ராமையா சாந்தோரா கராரியா செவனே கதலா ரகமாதூரி மரோரோ சக்கரோ ரெண்டவதா. தேற்றுவீராக, திடப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. பயங்கள் விலகுவதாக, சோர்வுகள் விலகுவதாக, கனநித்திரை அகன்று விடட்டுமே. ஓரிமா கதலரவா என்று முதல் ஆசீர்வதி. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் என்று மன நிம்மதியோடு அவர்கள் போகட்டும். அவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களை பார்க்கிறோம். வறுமை, தரித்திரம், பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்களை கண்ட வருஷங்களை பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் சரியாய் மகிழ்ச்சியாக்குவீராக. இந்த காலை இருக்கிற கிருபையினாலே நிரப்பி விடுங்கப்பா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை நீ தானே செய்ய முடியும் ஆண்டவரே. உம்மை தவிர நன்மை செய்கிறவர் யார் தகப்பனே? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீர் என்று வேதத்திலே வாசிக்கிற வார்த்தை இவர்கள் நம்பத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்யணும்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி. நீங்க அப்படி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்படியே செய்யும். ஆசீர்வாதம் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை, ஒவ்வொரு தம்பி, ஒவ்வொரு தங்கச்சி, ஒவ்வொரு தாய் தகப்பன், ஒவ்வொரு குடும்பத்தை பேர் பேராய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுங்கள்.